என்னது இது? உங்க கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? இது உன் பேக்ல இருந்தா விழுந்துச்சு. பில்லுல உன் பேர் தான் போட்டிருக்கு. இத போட்டோ எடுத்து ரஜினிக்கு அனுப்புறேன். உங்க வீட்ல எல்லாருக்கும் அனுப்புறேன். அரவிந்த் சொன்ன கேளு ராதிகா. கீழே வை. ஆ! கனவா? வா. இந்த பெல்லு விஷயம் தெரிஞ்ச மாதிரி இவகிட்ட காட்டிக்காம இருக்கிறதா நமக்கு நல்லது. ஹலோ. ஹலோ ரஜினி. சொல்ல அரவிந்த். ரஜினி உங்ககிட்ட நேர்ல மீட் பண்ணி பேசணும். நம்ம எப்பவும் பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. என்னவா இருக்கும்? எதுக்கு மீட் பண்ண கூப்பிடுறாங்க? என்ன இன்னும் ஆளை காணும்? அரவிந்த், வெளியே போறீங்களா? இவ்ளோ நேரம் ஒண்ணுமே சொல்லல, திடீர்னு கிளம்பிட்டீங்க. இப்பதான் ஒரு கால் வந்துச்சு. முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. என்ன சந்தேகமா பாக்குற? நீ வேணா கூட வா. இல்ல, நீங்க கிளம்புங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன விசாரிக்கிறியா நீ? இரு, எனக்கு ஒரு நேரம் வராமலையா போயிடும். எவ்வளவு நேரம் ஆச்சு? எதுக்கு இப்படி லேட் பண்ணிட்டு இருக்காங்க? அரவிந்த், கிளம்பிட்டியா? ஆமாமா. இந்தாப்பா, உனக்காக தான் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன், குடிச்சிட்டு போ. இல்லம்மா, அர்ஜென்ட்டா கிளம்பிட்டேன். என்னப்பா லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல, ஜூஸ குடிச்சிட்டு போ. அதெல்லாம் குடிச்சிட்டு போவார் அத்தை, நீங்க குடுங்க. சரி, இந்தா. அப்பா ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாங்களாமா? இன்னும் இல்லப்பா, அவங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிஷாக்கு போன் பண்ண, அவளும் போன் எடுக்கல. சரிம்மா, வந்தது எனக்கு கால் பண்ணுங்க. சரி. சமந்தி, சமந்தி, வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் மாப்ள. ரஜினி வாமா. சங்கரி வாமா. நல்லா இருக்கேன். வணக்கம் சமந்தி. வணக்கம் சம்பந்தி. என் தங்கமே, எப்படிடா இருக்க? கங்கராஜ் ராதிகா. தேங்க்ஸ்க்கா. அம்மா, முதல்ல ஸ்வீட் எடுத்து கொடுமா எல்லாருக்கும். அம்மா, இந்த கொடுங்க. மாப்ள, நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தாங்க, எடுத்துக்கோங்க மாப்ள. வாழ்த்துக்கள் அத்தை. என்ன எல்லாரும் மாத்தி மாத்தி வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஸ்வீட் வேற குடுக்குறீங்க, என்ன விசேஷம்? என்ன நடக்குது? என்ன? ஏ ராதிகா, என்னடி மாப்ள கிட்ட கூட சொல்லலையா? சம்பந்தியம்மா, ராதிகா அம்மா ஆக போறா. ஐயோ, நிஜமாவா? ராதிகா, ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷத்துல எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல. டேய் அரவிந்த், இந்தா. இவனே இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒரு குழந்தையா? ராதிகாக்கு ஸ்வீட் குடுறா. ராதிகா,
நீ அரவிந்த் கோட்டி விடு. இந்தா. இந்தாம்மா. ராதிகா, 2 பேரும் எப்பதான் ஸ்வீட்டை கொடுத்துப்பீங்க? அம்மா, வீட்ல அங்கிள் நிஷா யாருமே இல்லையா? இன்னைக்கு அங்கிளுக்கு செக்கப். நிஷா மாப்பிளையும் அங்கிளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. சரிம்மா. சம்பந்தியம்மா, ராதிகாவுக்கு சின்னதா ஒரு நலங்கு வைக்கலான்னு. அட என்ன சம்பந்தியம்மா, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். இல்ல அத்தை, நாங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்ப சரி, நீங்க பேசிட்டே இருங்க. நான் போய் ராணி கிட்ட உங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? ராதிகா, முரளி எங்கம்மா வரலையா? அவ எங்க போனானே தெரியலடி. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் ராதிகா, நேத்து நீ வீட்டுக்கு வந்தப்ப கூட சொல்லவே இல்ல, இங்க வந்து போன் பண்ணி சொல்ற? இவ வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. நான் வந்ததை மட்டும் தான் சொன்னாங்களாக்கா? அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லலையா? என்னாச்சு? இப்ப எதுக்குமா அதெல்லாம்? நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு அக்கா மாமா கடை திறக்கிறாங்க. நாமளும் இந்த விஷயத்த சொல்லணும் தான் வந்தேன். எங்க சொல்ல விட்டாதானே? பார்த்திபன் போல ஒரு பிரச்சனையவே கூட வச்சிருக்கோமே. எல்லா தப்பையும் இவ பண்ணிட்டு இப்படி பேசுறாளே. ச்சே, இவகிட்ட கோவப்பட்டு புரிய வைக்க முடியாது. அன்பா தான் பேசணும். பாவம் ரஜினியும் பார்த்துக்கணும். சம்பந்தி, எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சம்பந்தி. பரவாயில்ல ராதிகா, இங்க பாரு, சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. கீழே ரூம் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோ. சரியா? மாடி எல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்காது. சம்பந்தியம்மா, நீங்க சரின்னு சொன்னா ராதிகாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கிறோம். அங்க போனா இவ சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா ரஜினி நிம்மதியா இருக்க விட மாட்டாளே. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மாமா. என்னங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. ப்ளீஸ். நானும் டெய்லியும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தானே வந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் இங்கே வந்துடுறேன். அரவிந்த், போயிட்டு வரட்டும்பா. பொண்ணுங்க இந்த நேரத்துல அம்மா வீட்டை தேடதான் செய்வாங்க. சரிம்மா. அம்மா, வேண்டாம்மா, நான் இங்கேயே இருக்கேன். அவரும் மனசு இல்லாம தான் போக சொல்றாரு. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அரவிந்த், இதுக்கப்புறம் மசக்க வாந்திலாம் இருக்கும். அவளை நல்லா பாத்துக்கணும். இங்க மாமாக்கும் வேற முடியல, அத்தைக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்றோம் அரவிந்த். நீங்க நினைக்கிறத விட நாங்க ரொம்ப நல்லா பாத்துப்போம். தைரியமா நம்பி அனுப்புங்க. அக்கா, ஒரு நிமிஷம்க்கா, இப்ப வந்துடுறேன்.
ராதிகா ஏய் ராதிகா 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 என்னாச்சு? என்னமா ஆச்சு? என்னம்மா? கவனமா இருக்க வேண்டாமா? ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். ராதிகா நீ வா, வந்து உட்காரு வா. வாமா. பத்திரமா போலாமா? வா ராதிகா வா, உட்காரு. இந்தாங்க. ஒண்ணும் இல்லைல்லம்மா. கொடுங்க. ஏ ராதிகா, இப்படியா போவ? இப்பதானே சொன்ன கவனமா இருக்கணும்னு. நீ இன்னும் ஜாக்கிரதையா நடக்கிறத கூட மெதுவா எடுத்து வச்சு நடக்கணும். நல்ல வேளை அரவிந்த், ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு. ராதிகா பார்த்து இருக்கணுமா? வா. ஏய், என்ன சிரிக்கிற? இல்லக்கா, என்னை விட நீதான் ரொம்ப பயந்துட்ட. பின்ன பயப்படாம விளையாட்டா இருக்காத ராதிகா. ஒரு நிமிஷம் நெஞ்சு அப்படியே நின்னு போச்சு தெரியுமா? ஐ லவ் யூ கா. என்னக்கா பாக்குற? உனக்கு நிஜமாவே என்ன அவ்ளோ பிடிக்குமா? என்ன கேள்வி இது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லாதக்கா. உனக்கு திவ்யாவை தானே ரொம்ப பிடிக்கும். ஏய், திவ்யாவை பிடிச்சா ராதிகாவை பிடிக்காதுன்னு அர்த்தமா? ஆமா, இந்த பொருளையெல்லாம் யார் கிளப்பி விட்டது? அக்கா, நான் சீரியஸாவே கேக்குறேன். உனக்கு நிஜமாவே என்ன ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்க்கா. நீ எங்க எல்லாருக்காகவும் எவ்வளவோ விட்டு கொடுத்து என்னென்னமோ பண்ணிருக்க. நீ மட்டும் இல்லனா நாங்கெல்லாம் என்ன ஆயிருப்போனே தெரியல. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான்க்கா. ஏய், ஏன் இப்படிலாம் பேசுற? நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் செய்யலனாலும் நீ ரொம்ப நல்லா தான் இருந்திருப்ப. ஏன்னா நீ அவ்வளோ தைரியசாலி. உன் கோவத்துல கூட ஒரு அன்பும் ஒரு நேர்மையும் இருக்கும். நீ ரொம்ப நல்லவ ராதிகா. கூடவே இருந்து பார்த்தாதான் அது புரியும். ராதிகா, சின்ன வயசுல நான் உன்னை தூக்கி வளர்த்த மாதிரி உன்னோட குழந்தையும் நான் தான் தூக்கி வளர்ப்பேன். நீயே இன்னும் குழந்தைதான். இதையே இன்னும் என்னால நம்ப முடியல. சரி வா, நலங்கு வைக்க நேரம் ஆகுதுல, போலாம். ஆமாவா? தாய்மை வாழ்கின தூய செந்தமிழ் ஆரிராரும் ஆராரும் தங்கக்கை வளை வைரக்கைகளை ஆரிராரும் ஆராரும் இந்த நாடிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ. கண்கள் வீசிடும் மனபாஷையில் என்னவென்று கூறாதோ. தாய்மை வாழ்கின தூய செந்தமிழ் பாடு பாடுடாயோ.
Yeah, okay, sure, sir. Okay, I'll call you back, sir. Bye. Congrats, Arvind. தேங்க்ஸ் ரஜினி. உங்க கல்யாணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தினேன். ஆனாலும் கடைசி நிமிஷத்துல அந்த கல்யாணத்தை கூட என்னால பார்க்க முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு உங்க 2 பேரோட முகத்திலயும் அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் மனசு முழுக்க நிறைஞ்சு போச்சு. ஆனா உன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல என்னால. சாரி ரஜினி. இந்த ராதிகா அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அரவிந்த், என்னாச்சு? ஒண்ணுல ரஜினி. இல்லையே, ஏதோ யோசனையா இருக்க. என்னாச்சு? ராதிகா என்கிட்ட சொல்லாம உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான்னு ஒரு சின்ன ஃபீல். இது ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட். காம்ப்ளிகேட் பண்ணிக்காத அரவிந்த். அவ உனக்கு எல்லார் மாதிரியும் இல்லாம வேற மாதிரி சொல்லலாம் நினைச்சிருப்பான். பாவம், எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கான். ஆனா சிச்சுவேஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. அவ என்ன பண்ணுவா? பாவம் இல்ல. என்ன நடந்தாலும் அவளை நீ விட்டு கொடுக்க மாட்டல்ல? அவ கொஞ்சம் அதிகமா கோவப்படுவா. பிடிவாத காரியம்தான். ஆனா அவ அன்பா அவளுக்கு அப்படிதான் காட்ட தெரியும். அவ ஒரு குழந்தை மாதிரி அரவிந்த். ஆமா, அவளை நான் விட்டு கொடுக்கறது இருக்கட்டும், நீ விட்டு கொடுத்துருவியா சொல்லு? முடியாது, மாட்டேன். அதனால தானே எதுவுமே செய்ய முடியாம கூனி குறுக்கி நிக்கிறேன். அப்புறம் நான் மட்டும் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ராதிகாவோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்கிற துணை அவளுக்கு கிடைக்குமான்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன். இப்போ உன்னையும் அவளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரவிந்த். ரஜினி, இதை இப்போ பேசுறது சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல பழைய இடத்துல நீ இல்ல. ஒரு நல்ல நண்பனா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே அந்த இடம் உனக்கு உண்டு அரவிந்த், சொல்லு. இல்ல, சொல்லி காட்டுறேன்னு நினைக்க கூடாது. என்னாச்சு? ஏன் குழம்பிட்டு இருக்க? இல்ல ரஜினி, உன் சந்தோஷத்துக்காக நீ கேட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்க. என் வாழ்க்கைய கூட. அத பத்தி எல்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருக்கானு நினைக்காத. சத்தியமா இல்ல. பட் இப்போ அத பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்க. சொல்லு. என் சந்தோஷத்துக்காக, எனக்காக ஒரு ஃப்ரெண்டா நான் கேட்கறது நீ செய்விய? நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் நேராவே கேட்கிறேன். நீ பார்த்திபனை ஏத்துக்கணும். அவன் மேல கோவத்துல நீ தூக்கி போட்டுட்டு நீங்க 2 பேரும் லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும். அரவிந்த், ப்ளீஸ் ரஜினி, நான் சொன்ன எதையுமே நீ செஞ்சதில்லை. அதே மாதிரி இதையும் பண்ணிடாத. பார்த்திபன் உண்மையாவே ரொம்ப நல்லவன். உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சந்தோஷமான மூமெண்ட்லாம் வரணும். நீ சந்தோஷமா வாழ்றதையும் நான் பார்க்கணும் ரஜினி. இதுக்கு தான் என்ன நேர்ல பார்க்கணும்னு சொன்னியா? இதான் அந்த முக்கியமான விஷயமா? இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல, இத பத்தி பேசத்தான். நீ போன்ல சொல்லும் போதே இதான் நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன ரஜினி? இது வரைக்கும் நடந்த எதுவும் நாம பிளான் பண்ணி நடக்கல. நான் தப்பா எதுவும் பண்ணல. சோ என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நான் மூவ் ஆன் ஆகிறேன்.